ரஞ்சித் அவர் ஊர்வலம் வச்சுருக்காரு. எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. போலீஸு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருள்ங்கிற வக்கீலை பிடிச்சிட்டாங்க. அதிமுக வக்கீல் ஒரு பெண் வக்கீலை பிடிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 பேரை தேடுறாங்க. அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு 1 மாதம் கூட ஆகலை. சட்டம் 90 நாள் வரை 90 நாளைக்குள்ளாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லுது. போலீஸு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் போய் போராட்டம் நடத்தினாருன்னா ரஞ்சித் போலீஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. என்கவுண்டரை வேணால் எதிர்த்து போராட்டம் நடத்துங்க. இவருக்கு திமுக ஆள். அவரே சொல்கிறார், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் அடுத்த தடவை மாற்றி போடுவேன். பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். ஆனால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத, இப்போ தீர்த்து வைக்க முயலாத, இல்லை தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமாக அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வெளிப்படையாக திமுக தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் ஆமாம், நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினச்சேன். ஆனால் இது தொடர்ந்துட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க ஒரு ஓட்டு மாற்றி போட்டு அவங்களுக்கு என்ன, அவன் 4000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போயிடறான். இல்லைன்னா உங்கள் ஓட்டையே கள்ள ஓட்டுன்னு போட்டு போயிடுவான். உங்கள் ஒரு ஓட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால் ஊர்வலம் நடத்துறது வேடிக்கையானது. கட்சி மாறுறாரு இப்போ ரஞ்சித். இவங்கெல்லாம் தன்னை மிகப்பெரிய ஆள்னு நினச்சிக்கிறான், ஜாதி பேரை வச்சுக்கிட்டு. இப்போ எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. ஜான் பாண்டியன் சொல்கிறார், என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, திருமாவளவன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஒரு ஜான் பாண்டியன் சொல்கிறாரு, அப்போ இந்த மாதிரி சீமான் உயிருக்கு ஆபத்து இருக்குது. போன திமுக அதிமுக ஆட்சியிலாச்சும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, இப்போ பாதுகாப்பும் இல்லைங்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கொலை பண்ணுறவன் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, நிலத்தகராறில் போய் தலையிடுறவங்க, அவங்கள தான் கொலை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அரசியல்வாதிகள் நேர்மையாக இருந்தால் உங்ககிட்ட யாரும் வர மாட்டாங்க. அதனால் நேர்மையாக இல்லைன்னா கத்திக்கு கத்தி, ரத்தத்துக்கு ரத்தம், இதுதான் உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். ஆக அரசியல்வாதிகளும் வக்கீல் என்ற பெயரில் சுற்றி திரிபவர்களும் இந்த நம் நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரணும். ஸ்டாலின் ஆட்சியில் அது நடக்காது. வருங்காலத்தில் இது நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம இறைவனை வேண்டிக் கொள்வோம். நமக்கெல்லாம் பாதுகாப்பு இறைவன் கையில் தான் இருக்குது. காவல்துறை கையிலையோ ஸ்டாலின் கையிலையோ இல்லை. பயந்து வாழ வேண்டியது இருக்குது. எல்லாருக்குமே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வெளியில் போனீங்கன்னா யாரோடையும் சண்டைக்கு வந்தானாலும் ஒதுங்கி போய்விடுங்கள். 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, எதிர்க்கு இடிச்சுட்டு உங்கள்கிட்ட வம்பிழுத்தான வாயை திறக்காதீங்க. அவ்வளோ பேரும் டாஸ்மாக் அடிச்சுட்டு, போதை மருந்து அடிச்சுட்டு போதையில் இருக்கான், கொலையை செஞ்சுருவான், எல்லாம் கத்தியை வச்சுருக்கான். அமெரிக்காவில் எல்லா பேரும் இப்போ இது வச்சுருப்பாங்க, துப்பாக்கி. இங்கே பூரா கத்தியை வச்சுருக்கான். அதனால் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை போச்சுன்னா அடுத்த கொலை வரப்போகுது. மாற்றி மாற்றி கொலைகள் நடப்பது வாடிக்கையாகிவிட்டது அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் 2 பேர் மேலேயும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க 55 பக்கத்தில். இதை சாதாரண செய்தியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. குற்றப்பத்திரிக்கையாக உடனே பண்ணாங்கன்னா நேற்று வரைக்கும் பெயில் கொடுத்துட்டாங்க, இடைக்கால ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்டில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த இதுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆட்கொணர்வு மட்டும்தான் பொருந்தும், மற்றதுக்கு பொருந்தாது. மற்ற வழக்குகளில் அவருக்கு பெயில் கிடைச்சா அவர் ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாங்க. அப்போ அவருக்கு பெயில் கிடைக்காமல் இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? உடனே குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டா பெயில் கொடுக்க மாட்டாங்க. இவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டான், சாட்சியெல்லாம் விசாரிக்கணும், இவர் வெளியில் விடக்கூடாதுன்னு. அப்போ அவர் நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கணுங்கிறத காவல்துறை முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அரசு முடிவு பண்ணிடுச்சு. அதனால தான் அவசர அவசரமாக இதை போய் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறாங்க ஃபெலிக்ஸ் மீதும். என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லினேன். இதில் சீக்கிரம் கேஸை நடத்தி 2 பேர்த்துக்கு ஜெயில் தண்டனையை உறுதி பண்ணிடுவாங்க. ஜெயில் தண்டனை உறுதிப்படுத்தா மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். இப்போ தான் உயர் நீதிமன்றத்துக்கு புத்தி வந்திருக்கு. நேற்று வாங்கணும். நீங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? 10 மாதம் கழித்து விசாரித்தவனை வெளியில் அனுப்புனா இதுக்கு ஒரு நீதிமன்றம் தேவையா? வெக்கக்கேடுன்னுலாம் சொன்னோம். இன்றைக்கி உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கர் இருந்த இதை ஆட்கொணர்வு மனுவை குண்டாஸ் போட்டதை எடுத்துட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, சீனியாரிட்டி படினா 10 மாதம் ஆகும். இப்போ உடனே எடுத்துட்டாங்க. இது இப்போ வச்சும் புத்தி வந்ததே. நீதியை கொடுங்கள். இன்னுமே சொல்கிறோம், உயர் நீதிமன்றத்துக்கு குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் விசாரிக்கிறதுக்கு சீனியாரிட்டி படி 8 மாதம் 10 மாதம் ஆகுதுன்னா முதல்ல இடைக்கால ஜாமீன் கொடுத்தா உங்களை வெளியில் வந்துடுங்க, வெளியில் கொண்டு வந்துடுங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க.
போலீஸும் தப்பு பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியும் ஒன்றா கூட்டணி சேர்ந்து எல்லாத்தையும் கூண்டாசும் போடுறாங்க. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தபடி இடைக்கால ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கூண்டாசில் போட்டது ரைட்டாக தப்பானே 8 மாதத்துக்கு அப்புறம் விசாரிச்சுக்கோங்க. சம்மந்தம் இல்லாமல் யாரையும் ஜெயிலில் அடைக்காதீங்க. நல்ல வேளை உயர்நீதிமன்றமும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இவங்க மேற்கொண்டு இப்போ 3-4 கேஸை போட்டு, கஞ்சா கேஸ் ஒன்று இருக்குது, அவர் ஏடிஜிபியை திட்டின கேஸ் இப்போ வருது, எல்லாத்துக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி இன்னும் வெளியில் அவரோட அமர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் மறுபடியும் உங்கள் ஜாமீன் வாங்கணும். அதனால் சவுக்கு சங்கர் வழக்கை ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. பழி வாங்குவதற்கு இதை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். இன்னும் திருந்தலை ஸ்டாலின், நீங்கள் இன்னும் திருந்தலை. அதாவது மனசாட்சியோடு செயல்படணும், நீதிப்படி தான் ஒருத்தரை தண்டிக்கணும். அதனால் அவரை ஜாமீனில் விட்டுட்டு கேஸை நடத்தி நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் கொடுங்க அப்படிங்கிற கருத்தை நேற்று வலியுறுத்தணும். இன்றைக்கி அதே கருத்தை வலியுறுத்தணும். காரணம், குற்றப்பத்திரிக்கை இன்றைக்கி தாக்கல் செஞ்சுட்டாங்க அவசர கதியில் அப்படிங்கிறது. இந்த குற்றப்பத்திரிக்கைலாம் பீஸாக ஆக்கிடலாம். போலீஸ் குற்றப்பத்திரிக்கை போடுறது தெரியாதா? எல்லா நல்ல வழக்கறிஞர்கள் நாட்டில் இல்லாமல் போயிட்டான். இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆரில் தண்டனை வாங்க முடியாது, ஒரு கேஸில் தண்டனை வர முடியாது. காரணம், அரசு வழக்கறிஞர் வரவங்க திமுக, அவனுக்கு சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, போலீஸுக்கும் ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்குறாங்க. நல்ல வழக்கறிஞர்கள் இருந்தால் காவல்துறை போடும் அத்தனை வழக்குகளையும் பீஸாக ஆக்கிடலாம் நல்லபடியாக நடந்தா. அதனால் நீதியை நிலைநாட்டும், நீதி தேவதை நீதியை நிலைநாட்டுவாள்னு நம்புவோம். பப்பாவிகளை இதில் கூண்டாசில் போடுறதை நீ நிறுத்தணும். பழி வாங்கும் அடிப்படையில் வழக்குகளை காவல்துறை போடக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும்.